a form of financial service which provides small loans and other financial services to poor and low income household is called. Good morning Ajay Kumar. Good morning. ஓகே, இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறிய கடன்கள் மற்றும் பிற நிதி சேவைகள் வழங்கும் நிதி சேவை டேஷ் என அழைக்கப்படுகிறது. நுண்நிதி, வணிக அடமானம், விலைப்பட்டியல் நிதி, தனிப்பட்ட நிதி, மைக்ரோ ஃபினான்ஸ், கமர்ஷியல் மார்க்கெட், இன்வாய்ஸ் ஃபினான்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ். குட் மார்னிங் சிவசூர்யா. குட் மார்னிங் ஷாமிலி. ஹாய், ஹாப்பி மண்டே. சொல்றீங்களா? இதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து குட்டி குட்டி லோன்ஸும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஹெல்ப்பும் பண்றாங்க அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்றாங்க. குட் மார்னிங் குட் மார்னிங் ராம்பிரியா. ஹாய் வனிதா. ஹாய் வனிதா வர்ஷா. ஓகே தானே? இதுக்கான ஆன்சர் குட்டி குட்டி அப்படின்ற பேர் வந்து எஸ் ராம்பிரியா, மைக்ரோ ஃபினான்ஸ், நுண்நிதி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஸ்மால்னாலே என்ன, குட்டி, மைக்ரோ அப்படின்னு வந்துரும்ல, அந்த மாதிரி இதை வச்சு நுண் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. எஸ், சிவசூர்யா சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எஸ், அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் in rural areas when people are not able to find jobs during some months of the year is called. அதாவது வருடத்தின் சில மாதங்களில் மக்களுக்கு வேலை கிடைக்காத போது கிராமப்புறங்களில் ஏற்படும் ஒரு வகை வேலையின்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. படித்த வேலையின்மை, மறைக்கப்பட்ட வேலையின்மை, உராய்வு வேலையின்மை, பருவகால வேலையின்மை. எஸ், செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் டி. சூப்பர். ஒரு சீசன்ல மட்டும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அது எங்க நடக்கும் அப்படின்னா வந்து ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்கள் இருக்கும்ல, அங்கதான் வந்து இந்த மாதிரி வேலையின்மை வந்து ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கும். ஏன்னா அங்கதான் விவசாயம் பண்ணுவாங்க, கரும்பு தொழில் பண்றவங்க இருப்பாங்க, பானை சட்டி செய்யறவங்களுக்கு எல்லாம் எப்போ பானை நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பொங்கல் டைம்லயோ ஏதோ நல்ல ஃபெஸ்டிவல் டைம்லயோ தான் சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் அந்த இதே சேல்ஸே நிறைய நடக்கும். அப்படின்ற மாதிரி வேலை தான் வந்து மோஸ்ட்லி ரூரல் ஏரியாஸ்ல நடக்கும். ஃபேக்ட்ரி, சின்ன சின்ன ஆலைகள், சின்ன சின்ன இதுதான் பண்ணிட்டு விவசாயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அங்க நடக்க வாய்ப்பு உண்டு. ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். as per 2011 what is the total fertility rate? அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த கருவுறுதல் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தோராயமா கேக்குறாங்க. அதாவது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு ஆவரேஜா நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம இந்தியாவோட சென்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கனால இந்தியாவில் இருக்க லேடிஸ் அத்தனை ஃபீமேலே வந்து எடுத்து ஆவரேஜா எடுத்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படின்றது தான் இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டு. அப்படி பாக்குறப்போ வணக்கம், குட் மார்னிங் கௌதம். அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஐஎன்எம்னு இருக்கும் தம்ப்நெயில்ல, நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் தெரியுமா? இதுக்கான ஆன்சர் வந்து 2.1 to 2.9 தான் வந்து இதுக்கான ஆன்சர். எஸ், எக்கனாமிக்ஸ் ஈஸியா தான் இருக்கும். எஸ், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண்ணுக்கு தோராயமா எத்தனை குழந்தைங்க பிறக்குதுன்னு அத்தனை பெண்களையும் கணக்கெடுத்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளையும் கணக்கெடுத்து அதுல ஆவரேஜ் பாக்குறது தான் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது. என்னது? மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுபடி பார்த்தா ஒரு பெண்ணுக்கு வந்து 2.1 இருந்து 2.9 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க 2011 சென்சஸ் படி. நமக்கு இன்னும் 2021 சென்சஸ் எடுத்திருந்திருக்கணும். அந்த சென்சஸ் வந்து கொரோனானால ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கும் நடக்கும். இந்த 1ல முடிகிற வருஷத்துலயா நடக்கும். அடுத்த 2021, 2031 இப்படி போறது.
ஏன் நடக்கல அப்படின்னா கொரோனானால நடக்கல, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ நம்ம எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து வரும்னா 2011 சென்சஸ்ல இருந்து தான் வரும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.